தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 எக்ஸாம் ஜூன் 9ஆம் தேதிக்காக நீங்க தீவிரமா படிச்சிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்துல 4 மாசம் டைம் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 4 மாசம் தான் டைம் இருக்கு, 120 நாட்கள் தான் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த நேரத்துல படிக்கிற எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கும். அந்த பயத்தோட சேர்ந்து தான் படிச்சிட்டு இருப்பீங்க. அது என்ன பயம் அப்படின்னா, நம்ம படிக்கிறோம், நம்ம ஸ்கூல் புக்கை வரிசையா படிக்கிறோம், தமிழ் 100 கேள்வி படிக்கிறோம், மேத்ஸை போட்டு பார்க்குறோம், ஜிஎஸ் படிச்சுட்டு இருக்கோம், வரிசையா படிக்கிறோம், இல்ல கிளாஸஸை பார்த்து நோட்ஸ் எடுத்து நம்ம பாட்டுக்கு வரிசையா படிக்கிறோம், டெஸ்டையும் போடுறோம். சரியா, வரிசையா நடந்துட்டு இருக்கு. 120 நாட்கள் நம்ம இதான் செய்ய போறோம். இரவு பகலுமா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ரைட். இருந்தாலும் என்ன பயம் வந்துகிட்டே இருக்கும்னா, நம்ம படிச்சுட்டே இருக்கோம், இந்த படிக்கிற எல்லா விஷயமும் அப்படியே கேள்வியா வந்துருமா, அப்படியே நம்ம பேஜை திருப்ப திருப்ப அப்படியே படிச்சதா வந்து ஆன்சரை கரெக்டா டிக் பண்ணிட்டே போயிட்டு இருப்போமா? இந்த 200க்கு 180 எடுக்கணுங்கிறாங்களே, டார்கெட் 185ங்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையிலே நடந்துருமா? அந்த கேள்வி அப்படியே படிச்ச மாதிரியே இருக்குமா? இதான் வந்து எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, பயம். இது வந்து சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு பயம் தான். ஆனா இந்த பயம் எல்லாத்துக்கும் இருக்கும். நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் இருக்கும். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இருக்க போறவங்களுக்கும் இருக்கும். ஆனா அது கம்மியா வச்சுக்கிட்டு மீதி எல்லா நேரத்தையும் படிக்கிற நேரத்துல ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சரியா, இந்த பயத்தை எப்படி போக்குறது? அதாவது நம்ம படிக்கிற எல்லா எக்ஸாம்ல கண்டிப்பா வந்துரும்டா அப்படிங்கிற நம்பிக்கையை எப்படி உயர்த்துவது? சப்போஸ் படிக்காத கேள்வி வந்தா கூட, இப்ப எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோமே, 200 கேள்வி எழுத போறீங்க. நம்ம எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம். எக்ஸாம்ல 200 கேள்வி எழுத போறீங்க. சரியா, அதுல உங்களுக்கு வந்து 40 கேள்வி தெரியல. சார் என்ன சார் சொல்றீங்க? இல்ல இருங்க 40 கேள்வி தெரியல, 160 கேள்வி தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. 160 கேள்விக்கு ஓஎம்ஆர்ல சரியா புள்ளி வச்சு உங்களுக்கு 160 கேள்வி டிக்கு கரெக்ட். சரியா, ஓஎம்ஆர்ல கரெக்ட். 40 கேள்வி உங்களுக்கு தெரியல, எக்ஸாம் ஸ்பாட்ல 10 கேள்வி தமிழ் தெரியல, 30 கேள்வி ஜிஎஸ் தெரியல, அப்படி வச்சுக்கோமே. இப்ப இந்த தெரியாத 30 கேள்வி இருக்குல்ல, சரியா, இந்த தெரியாத 30 கேள்விய இந்த வீடியோ பாத்தீங்கன்னா 20 கேள்வி அடிக்க முடியும். தெரியாத 30 கேள்வி 20 கேள்வி அடிக்க முடியும். சரியா, நான் சொல்ற விஷயத்துல கரெக்டா நோட் பண்ணுங்க, கரெக்டா அனலைஸ் பண்ணுங்க, கரெக்டா உள்வாங்கிக்குங்க. எக்ஸாம் நேரத்துல உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் வரும். கண்டிப்பா ஒரு 5ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் வரும். இப்ப எடுத்துக்காட்டு 30 கேள்வி உங்களுக்கு தெரியல, அதுல 20 கேள்வி அடிச்சா கூட 160 ஆல்ரெடி கரெக்டா, பிளஸ் 20 180 முடிஞ்சு போச்சா? 180 கேள்வி முடிஞ்சு போச்சா? குறைஞ்சபட்சம் 175 முடிஞ்சு போச்சா? எந்த கேட்டகரி வேணா இருக்க, 175 முடிஞ்சு போச்சா? அப்ப 30ல 20 கரெக்டா அடிக்கணும்ல. தெரியாத கேள்வினா கூட ஸ்டேட்மெண்டா இருக்கும், அங்க மேட்ச் ஃபாலோயிங், அதுல 20 கேள்வி கரெக்டா அடிக்கணும்ல. தெரியாத கேள்வியே வராதுன்னு நினைக்காதீங்க, வரதான் செய்யும், பிராக்டிகலா வரதான் செய்யும், அதுலயும் கரெக்டா அடிக்கணும். சரியா, ஞாபகம் வச்சுங்க. நான் ஏன் 30ல 20 ஏன் 10 விட்டேன் அப்படின்னா, இந்த அமைப்பு எந்த வருஷத்தை வச்சு ஸ்பாட் பண்ணி கேட்கறாங்கன்னா, குறிப்பிட்ட வருஷம் அப்படின்னா அதை அடிக்க முடியாது, அது பாசிபிள் இல்ல. ஆனா பெரும்பாலும் ஸ்டேட்மெண்ட் கேள்விகள் வருதுல, அதுல யோசிச்சு சில மெத்தட்ஸை பயன்படுத்தி அடிக்கலாம். சரியா, அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இல்லைன்னா அனலைஸ் பண்ண வேண்டியது, இல்லைன்னா கத்துக்க வேண்டிய விஷயம் ஒரு 6 இருக்கு. இந்த 6 பாருங்க, இதை படி தான் நீங்க வந்து அடிக்க போறீங்க. சரியா, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒவ்வொரு கொஸ்டினை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா, ரொம்ப முக்கியமான வீடியோ, கரெக்டா கவனிங்க. சரியா, ஸ்கூல் புக்கை எந்த அளவுக்கு எப்படி விதவிதமா படிக்கணுமோ அது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதை விட முக்கியம் என்னன்னா, ஸ்கூல் புக்கை படிச்சதை டெஸ்ட்ல அப்படியே அப்ளை பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கரெக்டா வாங்குறதா முக்கியம். அதுலயும் தெரியாத கொஸ்டினோ, டவுட் இருக்க கொஸ்டினோ, 50% மட்டும் தான் தெரிஞ்ச கொஸ்டினோ, இது எல்லாத்துலயுமே வந்து கொத்தா தூக்கணும் மார்க்க, அதையும் விடக்கூடாது. சரியா, பீரியட் அண்ட் கேரக்டர் அனாலிசிஸ், மேப் பிரெயின் மெத்தட், ஆப்ஷன் ஃபில்ட்ரேஷன், சிங்கிள் வேர்ட் ஸ்பை மெத்தட், டோபமைன் கண்ட்ரோல், டீப் திங்கிங் மெத்தட். என்ன சார் ஏதோ பெரிய பெரிய வார்த்தைகளா பேசுறீங்க? இருங்க உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒரு சம்ம வச்சு, ஒரு சம் இல்ல, ஒவ்வொரு கொஸ்டின் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியும். சரியா, வார்த்தையெல்லாம் இப்படிதான் டிஃபரெண்டா வந்து அப்படியே டிஃபரெண்டான வார்த்தையா இருக்கும், ஆனா ஒண்ணும் இல்ல, கவனிங்க. சரியா, இந்த 6 விஷயத்தை கரெக்டா புடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு புரியும். சரியா, இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க. ஏன்னா 140 கேள்வியில 25 கேள்வி கரெக்டா அடிக்கணும்ல, பாருங்க. இப்ப இந்த கேள்வி எடுத்துக்கோ, சில பேர் தெரிஞ்சுக்கும், தெரியாத மாதிரி இருக்கும். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கவனிங்க கொஞ்சம். சரியா, எல்லாமே கவனிங்க. சரியா, இந்த கேள்வி கவனிங்க. விச் ஆர் த ஃபாலோவிங் வேர் ரெசல்யூஷன்ஸ் டேக்கன் இன் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்? தமிழ்ல நிப்பாட்டுறேன். கீழ்கண்டையில் ஒத்துழைமை இயக்கம் குறித்து எடுக்கப்பட்ட உரிமைகள் யாவை? அதாவது எடுக்கப்பட்ட உறுதிமொழிகள் யாவை, இல்ல உரிமைகள் யாவை? சரியா, உறுதிமொழிகள் யாவை? அந்நிய பொருட்களின் புறக்கணிப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். 1909ஆம் ஆண்டு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவைகளை புறக்கணிப்பது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட். புரட்சிகர தீவிரவாத நடவடிக்கைகளை இந்தியா முழுவதும் கொண்டு சேர்ப்பது, தேர்ட் ஸ்டேட்மெண்ட். அரசு பள்ளிகளை குழந்தைகளும் அவற்றின் பெற்றோர்களும் புறக்கணிப்பது. சரியா, இப்ப இந்த கேள்வி எக்ஸாம்ல ஒரு பேஜ் ஃபுல்லா இருக்கும், பார்த்தோன்னே பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் அங்கேயே நிப்பாட்டிடுங்க. அந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் அடிக்க போறோம், அதான் மைண்ட் செட். சரியா, இப்ப 4 ஸ்டேட்மெண்ட். இதை நான் இந்த கொஸ்டின் நான் தான் எடுத்தேன். இது வந்து எந்த ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கு. இங்க பாருங்க, ஒத்துழைமை இயக்கத்தின் திட்டத்தின் கூறுகள் ஆவன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 கூறுகள் கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்தா எடுத்தேன், இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் நான் எடுத்தேன். ஆனா இதுல இருந்து கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணிக்கங்கிறது வித்தியாசம். கவனிங்க,
பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமான பதவிகள் அனைத்தையும் திரும்ப ஒப்படைப்பது. ஒத்துழையாமை இயக்கம் காந்தியோட இயக்கம் தான். அந்த இயக்கத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, யார் யாரெல்லாம் பிரிட்டிஷ் பட்டங்கள் கொடுத்தாங்களோ அதை திருப்பி கொடுத்துருப்பா பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு காந்தி. சரியா? அந்த இயக்கத்துல அதனால எல்லாமே பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. இது ஒன் ஆஃப் த ஃபீச்சர், ஒரு சிறப்பு இயல்பு. அரசின் செயல்பாடுகளில் ஒத்துழையாமை, அரசு என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் சரி, என்ன சட்டம் போட்டாலும் சரி, நாங்க ஒத்துழைக்க மாட்டோம்ப்பா. இது ஒத்துழையாமை இயக்கத்தின் இரண்டாவது செயல். இதை தானே படிப்பீங்க. இப்ப இதை படிப்பீங்க, இதுல இருந்தானே கேள்வி வந்திருக்கு. ஆனா அதுல வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குல்ல, அங்கதான் நீங்க நர்வஸ் ஆவீங்க எக்ஸாம்ல. கவனிங்க. நீதிமன்ற வழக்குகளில் வழக்கறிஞர்கள் ஆஜராகவும் இருப்பது, நீதிமன்றத்தில் இருக்க வழக்குகளில் தனியார் மத்தியஸ்தம் மூலமாக தீர்வு காண்பது. யாரும் வழக்குக்கு யாரும் ஆஜராகாதீங்கப்பா அப்படின்னு காந்தி சொல்றாரு. அரசு பள்ளிகளை குழந்தைகளும் அவற்றின் பெற்றோர்களும் புறக்கணிப்பது. ஒரு அரசு பள்ளினா பெற்றோர்களும் புறக்கணிச்சுங்க, குழந்தைகளும் புறக்கணிச்சிருங்கப்பா. 1919 சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவைகளை புறக்கணிப்பது. 1919 சட்டத்தில் உருவாக்கக்கூடிய சட்டப்பேரவைகளை புறக்கணிச்சிருங்கப்பா. அரசு விருந்து நிகழ்ச்சிகள் மற்றும் இதர அரசு விழாக்களில் பங்கேற்பதில்லை என முடிவு. குடிமை பணி அல்லது ராணுவ பதவிகளை ஏற்க மறுப்பது. எல்லாத்தையும் ஏற்காதீங்க, எல்லாத்தையும் நீக்குங்க, எதையும் பங்கேற்காதீங்க, எல்லாத்தையும் மறுத்துருங்க, எதுக்கும் ஒத்துழைக்காதீங்க. முடிஞ்சு போச்சா? சரியா? இப்ப இங்க வாங்க. அப்புறம் அந்நிய பொருட்களின் புறக்கணிப்பு. அந்நிய பொருட்களை புறக்கணிச்சு நம்ம நாட்டு உள்ளூர் பொருளை பயன்படுத்துங்க. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வாங்க. இப்ப இந்த கொஸ்டின் படிக்கிறப்ப உங்களுக்கு அந்த பேஜ் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா அத்தனை 8 லைனும் ஞாபகம் இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒன்று கூர்ந்து கரெக்டாக 8மே நீங்கள் மனப்பா பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் மெயின்ஸ் படிக்கல, ப்ரிலிம்ஸ், அதாவது சிங்கிள் எக்ஸாம் படிக்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பீரியடுக்கே போகணும். அந்த பீரியடுக்கே போய் அந்த கேரக்டரை அனலைஸ் பண்ணணும், அந்த பீரியடையும் அனலைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி இது ஐஎன்எம் கேள்விக்கும் பொருந்தும், எக்கனாமிக்ஸ் கேள்விக்கும் பொருந்தும், யூனிட் 8க்கும் பொருந்தும், யூனிட் 9க்கும் பொருந்தும். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த கேள்வியை கவனிங்க. கீழ்கொண்டையில் ஒத்துழையாமை இயக்கம் குறித்து எடுக்கப்பட்ட உரிமைகள் யாவை? அந்நிய பொருட்களை புறக்கணிப்பு. கரெக்டா? அந்நிய பொருட்களை புறக்கணிப்புங்கிறது ஒத்துழையாமை இயக்கத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தான். கரெக்ட். 1909 ஆண்டு சட்டத்துக்கு கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பிரிவுகளை புறக்கணிப்பது. இப்ப இது இருக்குல்ல, இது நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு வந்து 1909 1919 டவுட் வரும். நம்ம ஸ்கூல் புக்ல 1909 இருந்துச்சா 1919 இருந்துச்சான்னு டவுட் வரும். இங்கதான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறேன். உங்களுக்கு எப்படி டவுட் வரணும்னா, ஸ்கூல் புக்ல என்ன படிச்சோங்கிற டவுட் வரக்கூடாது. சரியா? இந்த கொஸ்டினுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்க அந்த காலகட்டமே டவுட்டா வரணும். அதாவது ஒத்துழையாமை இயக்கம்ங்கிறது 1920. சரியா? உங்களுக்கு ஸ்கூல் புக்ல 1909 படிச்சோமா 1919 படிச்சோமான்னு டவுட், உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஏன்னா இப்பதான் நான் காட்டினேன். ஆனா நீங்க எக்ஸாம் போறப்ப நிறைய படிச்சுட்டு போயிருப்பீங்க, அதனால டவுட் இருக்கலாம். நீ அந்த நேரத்துல நம்ம ஸ்கூல் புக்ல என்ன இருந்துச்சு 1909 படிச்சோமா 1919 படிச்சோமா அது இருக்க கூடாதுங்க. இங்க நீங்க அது அங்கதான் மிஸ்டேக் பண்றீங்க. நீங்க ஸ்கூல் புக்ல இருக்கிறதே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அது மறந்து போட்டோம், மறந்து கூட போட்டோம். இப்ப என்னப்ப இங்க கவனிய, இந்த மாதிரி கேள்வி, தெரியாத கேள்விக்கு சொல்றேன். தெரிஞ்ச கேள்வி அடிச்சிருவீங்க. 160 கேள்வி 1909 19 டவுட் இருக்கிறத விட நீங்க அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தை யோசிங்க. ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி 1920 லான்ச் பண்றாரு. சரியா? 1909 11 வருஷம் முன்னாடி, 11 வருஷம் முன்னாடி போட்ட சட்டம், மின்டோ மோர்லே சட்டம்னு சொல்லுவாங்க. சரியா? எதுக்கு 1920 ஒத்துழையாமை இயக்கத்துல 11 வருஷம் முன்னாடி போட்ட சட்டத்தை வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு எதுக்கு போராட்டம் பண்றாரு? நம்ம தான் இதுக்கு முன்னாடி 1919 ஒரு சட்டம் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு படிச்சிருப்போமே. ஈரவை மன்றம் கூட அந்த சட்டத்துல தான் கொண்டு இருப்பாங்க, டைரார்கி படிச்சிருக்கோமே. எதுக்கு 11 வருஷம் முன்னாடி போட்ட சட்டத்தை நீக்கணும்னு சொல்வாரு? இந்த மாதிரி திங்கிங் தான் அந்த நேரத்தில் வரணும். திஸ் இஸ் நாட் அஸ் பீரியட் அனாலிசிஸ். சரியா? அந்த காலகட்டத்தையே யோசிக்கணும். இதான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்லிட்டு நீக்கணும். நான் தான் இந்த கொஸ்டின் எடுத்தேன், வாண்டடா 1909 வச்சேன். நிறைய பேருக்கு இது ஈஸியா கூட இருக்கலாம். நான் சொல்றது ஸ்கூல் புக்கையே யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சில பேர் இருந்தீங்களா, அதை விட்டுருங்க. எதெல்லாம் தெரியலையோ கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்கூல்ல வந்து அந்த பீரியடுக்குள்ள நுழைஞ்சு அப்படி உள்ளுக்குள்ள போய் அந்த காலகட்டத்தையே உள்ள போய் ஆராய்ங்க, ரிசர்ச் பண்ணுங்க. நீங்க ஒரு ஆஸ்பிரண்டா இருக்காதீங்க. தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் ஆஸ்பிரண்டா இருக்காதீங்க. தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ரிசர்ச் அனலிஸ்டா மாறிடுங்க. தெரிஞ்ச கொஸ்டின் ஆஸ்பிரண்டா இருந்து ஸ்டூடெண்ட் மாதிரி படிச்சதை டிக் பண்ணிட்டு வந்துருங்க. தெரியாத கேள்வியில நீங்க ஆஸ்பிரண்டா பார்க்காதீங்க, ஒரு ரிசர்ச் அனலிஸ்டா பாருங்க. சரியா? புரட்சிகர தீவிரவாத நடவடிக்கைகளை இந்தியா முழுவதும் கொண்டு சேர்ப்பது. இங்கதான் நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் 6 குத்துனல்ல, அதுல பீரியட் அண்ட் கேரக்டர் அனாலிசிஸ் போட்டிருந்தேன். இங்கதான் நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு காந்தியோட கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணோம். உங்களால அந்த 9 பாயிண்ட்ல இது இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. சரியா? நம்ம ஒரு 9 பாயிண்ட் படிச்சோம், அதுல இந்த பாயிண்ட் இருக்கா, இந்த வார்த்தை இருக்கான்னு யோசிக்காதீங்க. காந்தி தீவிரவாதம் முடிஞ்சு போச்சா? இல்ல காந்தி தீவிரவாதமா, தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுப்பாரா? அப்ப மூணாவது இல்ல. அப்ப ஆன்சர் வந்து என்ன ஆன்சர்? 1 அந்நிய பொருட்களின் புறக்கணிப்பு 1 கன்ஃபார்ம் ஆன்சரா? 2 3 ஆன்சர் இல்லையா? அப்ப 2 3 ஆன்சர் இல்லைன்னா இது போயிடுமா, இதான ஆன்சரு.
நானும் அதை படிக்கவே தேவையில்ல, இதான் ஆன்சர் அடிச்சிடலாம் போல. நானும் அது என்ன இருக்கு, அரசு பள்ளிகளே குழந்தைகளும் மற்றும் பெற்றோர்களும் புறக்கணிப்பு, அதாவது படிச்சோமே, அதான் புக்ல இருந்துச்சு. சரியா, 1-4 இஸ் ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலனா இதை நம்ம ஸ்கூல் புக்கில் படித்தோமா இல்லையாங்கிறத பார்க்காதீங்க. அதாவது ஒரு கொஸ்டினோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ தெரியல அப்படின்னா, இந்த கொஸ்டின் ஒரு 50% தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருந்துச்சுனாலும் சரி, தெரியாமல் இருந்தாலும் சரி, ஓகேவா, ஸ்கூல் புக்கில் இதை படித்தோமா இல்லையான்னு யோசிக்காதீங்க. மாறாக என்ன இந்த கொஸ்டினே அப்படி அனலைஸ் பண்ணுங்க. 1920 டைம் டிராவல் பண்ணி 1920 மாடு வேஷம் போய் அங்கே போய் செட்டில் ஆயிடுங்க. செட்டில் ஆகிட்டு காந்தி பக்கத்தில் போய் நின்றுட்டு 1909 சட்டத்தை ஏன் காந்தி புறக்கணிக்கிறீங்க, யாருப்பா அவரு, தூக்குப்பா, பக்கத்துல நிக்கணும். தீவிரவாதமா காந்தி, நீங்க தீவிரவாதியா, ஐயோ காந்தி உங்களை பெருசா நினைச்சிட்டு இருந்தானே, தூக்கிடுங்க, முடிஞ்சுச்சா, டைம் டிராவல் பண்ணி விட்டுருங்க, முடிஞ்சா என்ன. சும்மா வந்து தெரியாத கொஸ்டின் அவ்வளவுதான் போச்சுலாம் இல்ல, அதுலயும் கொத்தா தூக்கணும்பா, கொத்தா தூக்கணும். வரதா செய்யும், கவலைப்படாதீங்க, வரதா செய்யும் தெரியாத கேள்வி. ஸோ திஸ் இஸ் பீரியட் அண்ட் கேரக்டர் அனாலிசிஸ். சரியா, பீரியட் அனலைஸ் பண்ணும், கேரக்டர் அனலைஸ் பண்ணும். இது வந்து யூனிட் 8 யூனிட் 9 பயோகிராஃபி ஐஎன்எம் ஹிஸ்டரி எல்லாத்துக்கும் பொருந்தும். சரியா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட், இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்க. விச் ஆர் த ஃபாலோவிங் ஆர் த இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ் ஆஃப் கிரேட் ரிபலியன் 1857? 1857 பெருங்கலகம் நடைபெற்ற முக்கிய மையங்கள் யாவை? சரியா, இப்ப ஜெய்ப்பூர், டெல்லி, ஆக்ரா, பாம்பே, குவாலியர், கான்பூர்னு வரிசையா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறப்ப இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை பார்க்குறப்ப கொஞ்சம் என்னடா இது வித்தியாசமா கேட்டாங்க, ஐயோ என்னடா பண்றது, எதை தூக்குறது எதை விடுறதுனே தெரியலையடா. நம்ம ஜான்சி ராணின்னு படிச்சிருக்கோம், மேற்கு வங்காளத்தில் மங்கள் பாண்டேவை படிச்சிருக்கோம், என்னடா இது ஏதோ கேட்டாங்களே, டெல்லி ஓகே, டெல்லி முகலாயர்கள் திரும்ப ஆட்சியை பிடிக்கணும்னு படிச்சிருக்கோம், இது என்னடா வித்தியாசமா, உடம்பலே இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் நான் எங்கேருந்து எடுத்தேன்னு சொல்லிடுறேன். சரியா, எங்கேருந்து எடுத்தேன், நான் தான் இந்த கேள்வி எடுத்தது, எங்கேருந்து எடுத்தேன்னு சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்லேருந்து எடுக்கல, ஸ்கூல் புக்கில் ஒரு மேப் பேஜ் இருக்கும், இந்த பேஜ்லேருந்து எடுத்தேன். 1857 பெருங்கலகம் நடைபெற்ற முக்கிய மையங்கள். ஏன்னா இந்த இதில் தான் நான் ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்கேன். சரியா, ஜான்சி இதுல இருந்தா 4-6 ஆப்ஷனாக கொடுத்து இல்லை எதுன்னு சொல்லி கேட்டிருக்கேன். என்ன சார் மேப், நீங்கள் உடனே இப்போ என்ன என்னை வந்து கேள்வி கேட்பீங்க, இல்லைன்னா திட்ட தோணும். என்ன சார், ஏன் சார் இப்படி சாடிஸ்டாக இருக்கீங்க, ஏன் சார் இப்படி மேப்லலாம் யாராவது கேள்வி எடுப்பாங்களா சார், இப்படியா சார் எடுப்பீங்க, இது டிஎன்பிசியே பரவாயில்ல சார், என்ன சார் கொஞ்சம் கூட ஆஸ்பிரண்ட்டை யோசிக்கவே மாட்டீங்களா சார், நாங்களாம் பாவம் இல்லையா சார்னு உங்களுக்கு கேள்வி கேட்க தோணும். ஞாபகம் வச்சுங்க, நீங்க வருத்தமும் போடுவீங்க கேள்வி கேட்டதுக்கு. ஏன்னு சொல்லிட்டா, இங்க வாங்க, இங்க வாங்க, வாங்க வாங்க, வருத்தப்படுவீங்க வாங்க. ஏன்னா ஓகே, இம்பார்ட்டன்ட் சென்டர், ரைட், ஓகே. கிரேட் ரிபலியன் பெருங்கலகம் 1857 பெருங்கலகம் நடைபெற்ற மையங்கள் எதுவும் கேட்கிறாங்க. இது என்னமோ உங்க தெரியலையோ என்னமோ இருக்கட்டும், ஆனா பெருங்கலகம் வட இந்தியால மட்டும் தான் நடந்துச்சுன்னு தெரியும்ல, மத்திய இந்தியாலையும் தென்னிந்தியாலையும் நடக்கலன்னு தெரியும்ல. தென்னிந்தியால நடந்துச்சா? இல்ல. பம்பாயில பெருங்கலகம் நடந்துச்சா? மத்திய இந்தியா, தென்னிந்தியா, மகாராஷ்டிரா கீழே ஃபுல்லா நடக்கவே இல்லை பெருங்கலகம். அப்ப 4வது கண்டிப்பா இருக்கக்கூடாது, 4வது இருக்கக்கூடாது, அது நடக்காத இடம். சரியா, 4வது இல்லாத ஆப்ஷன் இந்த ரெண்டையும் தூக்கிடுங்க. 2 3 4 5 2 3 4 5 6, ஏன்னா அதுல ரெண்டுலயுமே 4 இருக்கு, வாய்ப்பே இல்லை 4 இருக்கக்கூடாது. சரியா, இப்ப இந்த 2 ஆப்ஷனையும் கவனிங்க. 1 2 3 5, 2 3 5 6. சரியா, அது என்ன 6? அது என்ன 6? ஓ, கான்பூரா, கான்பூர் வட இந்தியாதா, ரைட், ஓகே. அங்கதானே நானா சாஹிப், அதாவது அந்த நானா சாஹிப், தாந்தியா தோப்பு, அந்த 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 நபர்கள், அது ஸ்கூல் புக்ல இருக்கு, அது மேப்ல இல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்ல படிச்சிருப்போம். சரியா, அப்படி இருக்கிறப்ப 6 கண்டிப்பா வருமே. இங்க 6 இல்ல, இங்கதான் இருக்கு, இதுதான் ஆன்சரு, முடிஞ்சு போச்சு. சரியா, so this is known as map analysis method, map brain method. இது ஜியோகிராஃபில நல்லாவே பயன்படும். இந்த மாதிரி விஷயம் ஜியோகிராஃபில வடக்குல இருந்து தெற்கு அமைச்சுங்க, கிழக்குல இருந்து மேற்கு வரிசை பத்துங்க நல்லாவே பயன்படும். மேப் உங்க இமேஜ்ல நிக்கணும். ஹிஸ்டரிக்கும் சரி, ஐஎன்எம்க்கும் சரி, ஜியோகிராஃபிக்கும் சரி, எல்லாத்துக்கும் மேப் நிக்கணும்பா, எல்லாத்துக்கும் நிக்கணும். ஏன் பாலிட்டிக்கே நிக்கணும்பா, பாலிட்டிக்கே மேப் தெரியணும்பா. ஆமா, நீங்க ஜுனாகாது, ஹைதராபாத், காஷ்மீர், ஹரிசிங் மன்னன் படிக்கிறீங்க, தெரியணும்ல. ஜுனாகாத் ஏன் வந்து பாகிஸ்தான் கூட போட்டா, இந்தியா கூட போட்டா, எனக்கு பாகிஸ்தான் பக்கத்துல நிக்குது. ஹைதராபாத் அது கொஞ்சம் திமுறா நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. காஷ்மீர் ஏன் நிக்குது? மேல இருக்கு, இங்க இருக்கு. அதனால்தான் இது கூட செய்யலான்னு பாக்குது. அதனாலதான் காஷ்மீர் பாகிஸ்தான் கூடயா இந்தியா கூடயா டவுட்ல இருக்கு. பாலிட்டிக்கும் மேப் தேவைப்பா,
பாலிட்டிக்கு மேப் தேவை. ஸோ திஸ் இஸ் நாட் அஸ் மேப் பிரெயின் மெத்தட். ஸோ இந்த மேப் பிரெயின் மெத்தடை பயன்படுத்தி இந்த கேள்வி அடிச்சிட்டோம். இதை நீங்க படிக்கலனா கூட இது பண்ணு வருத்தப்படுவீங்கன்னு சொன்னா வருத்தப்படி இதுல இருந்தா பார்த்து கொஸ்டின் எடுத்தேன். ஆனா இருந்தா கூட ஏன்னா என்னை அட்டாக் பண்ணி ஆன்சர் அடிக்கலாம் நீங்க, சரியா? அந்த மாதிரி. ஸோ ஓகே, மூணாவதுக்கு வாங்க. இது மேப் பிரெயின் மெத்தட். மூணாவதுக்கு வாங்க. ஓகேவா? இது நான் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட கொஸ்டினுக்காக ஒரு மெத்தட்னு சொல்ல வரல. இது மாதிரி சாயல் இருக்கக்கூடிய எக்ஸாம்ல எல்லா கொஸ்டின்ஸ் இந்த 6 அடைக்கிறேன் எல்லாத்தையும், சரியா? எல்லாம் இது என்ன கேள்வி கேட்டாலும் 6 அடைக்கிடுவேன். டிஎன்பிசி என்ன வேணா கேள்வி கேட்கட்டும். Which are the following were correct to the word renaissance? கீழ்கண்டவைகள் மறுமலர்ச்சி என்ற வார்த்தைக்கு பொருந்திய சரியான கூற்றுகள் யாவை? சரியா? இப்ப ஐயோ என்னடா இது, ஏதாவது வருஷம், மையம், கழகம், அமைப்பு, திமுக எப்ப ஆரம்பிச்சாங்க, பெரியார் எப்ப சுயமரியாதை கேளுங்க சார், நான் அடிச்சிடுறேன். இதென்ன திஸ் இஸ் நோன் அஸ் இந்த மாதிரி இந்த பேரா மாதிரி கொடுக்கறது, இந்த மாதிரி ஐடியாலஜிக்கல் கொஸ்டின்லாம் இந்த மாதிரி இதான், சரியா? Which are the following were correct to the word renaissance? அப்படியே குரூப் 4 கொஸ்டின் மாதிரியே இல்ல, அப்படியே தெரியுது எனக்கு. இது தெரியுது, அந்த ஜூன் 9ஆம் தேதி நடக்க போற எக்ஸாம்ல இப்படி மாதிரிலாம் இருக்குன்னு தெரியுது எனக்கு, சரியா? கீழ்கண்டவையில் மறுமலர்ச்சி என்ற வார்த்தைக்கு பொருந்திய சரியான கூற்றுகள் யாவை? மறுமலர்ச்சி என்ற வார்த்தைக்கு பொருந்திய சரியான கூற்றுகள் தமிழ்ல டிஸ்ப்ளே பண்றேன், இங்கிலீஷ்லயும் பார்த்துக்கோங்க, சரியா? ரைட். 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, சரியா? மறுமலர்ச்சியானது ஒரு கருத்தியல் பண்பாட்டு நிகழ்வாகும். இருக்கலாம், இல்லாம கூட போகலாம். தெரியலன்னு வச்சுக்கோம், தெரியாத கேள்வியில, அதனால தெரியலன்னு வச்சுக்குவோம். இது நவீன பகுத்தறிவு, சமூகத்தின் முற்போக்கல் இயக்கம் ஆகியவற்றுடன் நெருக்கமான தெரியலன்னு வச்சுக்கோம். இந்தியாவில் அறிவியல் மற்றும் தொழில் புரட்சியை உருவாக்கியது. இதை மட்டும் நோட் பண்ணுங்க, கொஞ்சம் இதை மட்டும் நோட் பண்ணுங்க ராஜா. ராஜா இதை மட்டும் நோட் பண்ணுங்க. இந்தியாவில் அறிவியல் மற்றும் தொழில் புரட்சியை உருவாக்கியது. இந்தியாவில் என்னைக்கு பிரிட்டிஷ் நம்மள்ட்ட அறிவியல் புரட்சியை உருவாக்க விட்டாங்க? எல்லா அறிவியல் புரட்சி, எல்லா தொழில் புரட்சியும் அவங்க நாட்டில் ஐரோப்பா ஃபுல்லா தானே நடந்துச்சு. கலீலியோல ஆரம்பிச்சு காப்பர்னிக்கஸை தொட்டு ஏன்னா இந்த ரயில்வே இன்ஜினை கண்டுபிடிச்சவங்க எல்லாருமே ஐரோப்பாவில் தானே இருந்தாங்க. இந்தியாவில் எங்க தொழில் புரட்சி இங்க நடக்க விட்டாங்க? இங்கேருந்து எல்லா பருத்தி, எல்லா உணவு தானியங்கள் எல்லாம் கொள்ளடிச்சிட்டு போய் அங்கே தானே அவங்க ஃபேக்டரியா பெருசா கட்டினாங்க. இங்க நம்ம நபருக்கு அங்கங்க தானே கட்டி விட்டாங்க, டிஸ்கோ இஸ்கோன்னு சொல்லிட்டு. தொழில் புரட்சிலாம் இந்தியாவில் நடக்க விடலையே பிரிட்டிஷ். நடக்க விட்டுருப்பாங்க. அறிவியல் புரட்சிலாம் நடக்க விட்டுருப்பாங்க பிரிட்டிஷ். இங்க வாய்ப்பே இல்லைல்ல. மூணாவது தப்புன்னு கண்டுபிடிச்சாலே இவங்க செட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷனை பாருங்க. 3 போயிடும், இந்த ஆப்ஷன் போயிடும், 3 போயிடும், இந்த ஆப்ஷன் போயிடும், அனைத்துங்கிறதும் போயிடும். வந்துருச்சா? இது பேர் தான் ஆப்ஷன்ஸ் ஃபில்ட்ரேஷன் மெத்தட். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களால ஆன்சர் வந்து இவங்க செட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் இல்லைனா கூட அது எல்லாத்தையும் தூக்கி விட்டா மீதி ஒன்னா ஆன்சரா வந்துடும், சரியா? ஆப்ஷன் இப்படி செட் பண்ணிக்கிற பட்சத்துல இல்லாட்டினா ஒரு 50-50% 2 ஆப்ஷன்ல வந்து 3 இல்லாம வந்துச்சுன்னா அப்ப நீங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நான் சொன்ன விதத்திலேயே திறனாய்வு சிந்தனைகள் அதன் வேர்களில் உள்ளது அப்படிங்கிறது 4வது. படிக்க உள்ள தேவையில்ல, 1-2 4 ஆன்சர். சரி சார், இது எங்க சார், இந்த எங்க சார் இருக்கு? ஸ்கூல் புக்கா எங்க சார் அப்படின்னு கேட்பீங்க. ஸ்கூல் புக்ல இருந்தா எடுத்தேன். ஸ்கூல் புக்ல இருந்தா எடுத்தேன். எங்க ஸ்கூல் புக்ல எங்க நாங்க பார்க்கல, எங்க காட்டுங்க ஓப்போம். இந்தா காட்டுறேன், சரியா? அதுவும் ஃபர்ஸ்ட் பேஜ் நான் தான் கொஸ்டின் எடுத்தேன். இது வந்து என்னன்னா மாஸ்டர் 175 அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் கொஸ்டின்ஸ், சரியா? அதாவது 10th சயின்ஸ், அதாவது 10th சோஷியல் சயின்ஸ் ஃபுல்லா, சரியா? தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள், அதை ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும், இப்போ சொல்றேன், ரைட்டா? தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் 6வது பாடம் நினைக்கிறேன். ஹிஸ்டரியில கடைசி பாடம், சார் 6வது இல்ல, ஹிஸ்டரியில கடைசி பாடம், சரியா? அதாவது தமிழ்நாட்டோட மறுமலர்ச்சி, நீதி கட்சி, பெரியாரு, அதை பத்திலாம் கொடுத்துருப்பாங்க. மறுமலர்ச்சியானது ஒரு கருத்தியல் பண்பாட்டு நிகழ்வாகும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா? அது நவீன பகுத்தறிவு, சமூகத்தின் முற்போக்கு ஆகியவற்றுடன் நெருக்கமாக பிணைப்பட்டுள்ளது. செகண்ட் ஸ்டேட்மெண்டா? திறனாய்வு சிந்தனை அதன் வேர்களில் உள்ளது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்டா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டேன். அவ்வளவுதான். கொஸ்டின் எடுக்கிறவங்க இப்படி தான் எடுப்பாங்க. இப்ப நீங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க படிக்கிறத. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க படிக்கிறத, அப்படிதானே? தமிழ் மறுமலர்ச்சி என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது கூட படிக்க மாட்டேங்கிறேன். கீழே எங்க வருஷம் வருது நோட் பண்ணு, அவ்வளவுதானே உங்களுக்கு எய்மு. அப்படி இருந்தா 185 எடுக்க முடியாது ராஜா 185 எடுக்க முடியாது. நம்ம நோட்ஸ், ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ் இருந்தாலும் சரி, கிளாஸ் இதா இருந்தாலும் சரி, நம்ம ஸ்கூல் புக் சீரிஸ் தனியா போடுறோம். எல்லா வீட்டில் படிக்கிறவங்க, யூடியூப் படிக்கிறவங்க, எல்லாரா இருந்தாலும் சரி, சரியா? நோட்ஸ், கிளாஸ், ஸ்கூல் புக் எதுவா இருந்தாலும் டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ணி மைண்ட் ஏத்துறோம். இங்க இருக்கு, சரியா? ரைட். So this is known as option filtration method.
ஓகே, இங்க வாங்க. இந்த கொஸ்டின் ப்ளீஸ் ஒரு இந்த கொஸ்டின். சத்தியாகிரகிஸ் அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் ஓகே ரைட் இங்க வாங்க. டி பிரகாசம், கே நாகேஸ்வரர் ஆகியோர் தலைமையில் சத்தியாகிரகிகள் சென்னைக்கு அருகே உள்ள உதயவனம் என்ற இடத்தில் ஒரு முகாமை அமைத்திருந்தனர். அமைச்சிட்டு போங்க. மாகாணம் முழுவதிலும் 100 ஆலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தனர். அச்சுச்சோ, வேலை நிறுத்தம் செஞ்சுட்டாங்களா? பெண்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றனர். என்னப்ப மேற்கண்ட நிகழ்வுகள் எந்த இயக்கத்தை குறிக்கிறது? இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களா, இது எந்த இயக்கம், எந்த இயக்கத்துல இது மாதிரி நிகழ்வுலாம் நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு இது புக்ல இருக்கு, நான் காட்டுறேன். சரியா? ஸ்கூல் புக் நான் காட்டிடுவேன், ப்ரூஃபை காட்டி விட்டுருவேன். எல்லாமே அதுல இருந்து எடுத்தது. என்னன்னு தெரியல, என்னடா இது, ஐயோ 4 இயக்கம் இருக்கே, 4 இயக்கம் இருக்கே, எந்த இயக்கம்? ஸோ இங்கதான் நம்மளோட இன்னொரு மெத்தடை யூஸ் பண்ணோம். அது என்ன மெத்தட்னா சிங்கிள் வேர்டு ஸ்பை மெத்தடு. சரியா? அது நான் ப்ரூஃபை காட்டுறேன், இருங்க. சிங்கிள் வேர்டு ஸ்பை மெத்தடு. ஏதாவது இந்த கொஸ்டின்ல ஏதாவது ஒரு வார்த்தையை பிடிங்க, அந்த வார்த்தையை வச்சு, அதான் ஸ்பை, அதான் உங்களுக்கான அந்த ஸ்பை மாதிரி, அதை வச்சு ஆப்ஷன் அப்படி அடிக்கிற பாருங்க, அந்த ஸ்பை வேர்டு. அதான் தட்ஸ் நாட் அ ஸ்பை வேர்டு. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, இல்ல படிக்கலன்னு வச்சுங்க, படிக்கல போச்சு, ஏதாவது ஒன்று அடிப்போம். இங்கதான் நீங்க தப்பு செய்றீங்க. 30ல் 20 வாங்க வைக்கிறேன்னால ஏதாவது ஒன்று அடிக்க, நிறைய பேர் பிசி, பி தான் நிறைய ஆப்ஷன் இருக்கும், அடிச்சு பியா போடு, வராது. விஓ ஆனுமா வேணாமா, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆனுமா வேணாமா, அப்படி ஏதாவது பீனா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரியா? விஓ ஆக முடியாது. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, ஏதாவது ஒன்று அடிக்கிறது பல்லா. சரியா? கரெக்டா அனலைஸ் பண்ணி ஸ்பை வேர்டை பிடிச்சி அடிங்க. என்னன்னா சுதேசி இயக்கம் எடுத்துக்குவோம். சரியா? இந்த இதை ஃபுல்லா நல்லா படிங்க. மாகாணம் முழுவதும் 100 ஆலை தொழிலாளர்கள்லாம் பங்கேற்றாங்களாம் சொல்றாங்க. ரைட். 100 ஆலை தொழிலாளர்கள் சுதேசியத்தில் பங்கேற்றிருப்பாங்களான்னு தெரியல. ரைட். பெண்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றனர். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்பை வேர்ட் ஆர் ஸ்பை ஸ்டேட்மெண்ட். பெண்கள், உமன் எந்தூசியாஸ்டிக்கா பங்கேற்கிறாங்க, பார்ட்டிசிபேட். இந்த 4 இயக்கத்துல நீங்க ஸ்கூல் புக்ல படிச்ச அத்தனையும் ஒரு கிளான்ஸ் சும்மா யோசிங்க, இல்லைன்னா அந்த காந்திய காலகட்டத்தை யோசிங்க. சுதேச இயக்கத்துல பெண்கள் அதிகமா பங்கேற்றாங்களா? ஒத்துழைமை இயக்கத்துல பெண்கள் அதிகமா பங்கேற்றாங்களா? சட்டமமைப்பு இயக்கத்துல பெண்கள் அதிகமா பங்கேற்றாங்களா? காந்தியோட வெளியன வெளி இயக்கத்துல அதிகமா பங்கேற்கிறாங்களா? குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல அப்படின்னு சும்மா யோசிங்க. ருக்மணி லட்சுமிபதி, சரோஜினி அம்மையார், அஞ்சலை அம்மாள், ருக்மிணி லட்சுமிபதி உப்பு சத்தியாகிரகாக ஜெயிலுக்கே போயிருக்காங்க. சரோஜினி அம்மையார் காந்திக்காக தர்சனா சத்தியாகிரகம் நடத்திருக்காங்க. உப்பு சத்தியாகிரகம் அப்பதான் எல்லாமே வந்திருக்காங்க பெண்கள். உப்பு சத்தியாகிரகம் அப்பதான் எல்லா பெண்களும் வந்திருக்காங்க. நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஆமாப்பா, ருக்மிணி லட்சுமிபதிப்பா, சரோஜினி அம்மையார்ப்பா, கடவுள் அஞ்சலை அம்மாள்ப்பா, அம்புஜதாமல்ப்பா, ஆமாப்பா கண்டுபிடிச்சப்பா. அந்த உப்பு சத்தியாகிரகம்ப்பா, காந்தி சட்டமறுப்பு இயக்கம்பா, அடிப்பா போப்பா, முடிஞ்சுப்பா. சரியா? தெரியலன்னு வச்சுக்கிட்டா முடிஞ்சுப்பா. சரியா? சரி, ஓகே. இதான் படிச்சிருக்கணும். இது எங்க இருக்கு ஸ்கூல் புக்ல அப்படின்னா, அந்த இங்க தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள், அதாவது சட்டமமைப்பு இயக்கத்துக்கு கீழே வரும். டி பிரகாசம், கே நாகேஸ்வரர் ஆகியோர் தலைமையில் சத்தியாகிரகிகள் சென்னைக்கு அருகே உள்ள உதயவனம் இடத்தில் ஒரு முகாமை அமைத்திருந்தனர். ஆனால் அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். இந்நிகழ்வு சென்னையில் வழிகள் வந்து அதிக பெண்கள் பங்கேற்றனர் சொல்லிட்டு இதுல கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த பெண்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இதை தான் நம்ம 3 ஸ்டேட்மெண்ட்டா பிடிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ உப்பு சட்டங்களை மீறியதுக்காக ருக்மணி லட்சுமிபதி அபராதம் செலுத்தினார். இந்தியாவிலே முதல் முறை உப்பு சட்டத்தை மீறியதுக்காக அபராதம் செலுத்திய பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. சரியா? முடிஞ்சா? ஸோ சிங்கிள் வேர்ட் ஸ்பை மெத்தட். அந்த கொஸ்டின்ல ஏதாவது ஒரு வார்த்தை எடுங்க, ஏதாவது 2 வார்த்தை எடுங்க, ஏதாவது கொத்தா ஏதாவது ஒரு 4 வார்த்தையை தூக்குங்க. அதை வச்சு ஆப்ஷன்ல எதெல்லாம் ஒத்து போகும்னு சும்மா ஸ்பை மாதிரி இப்படி பாருங்க, அடிச்சு விடுங்க. சரியா? தெரியாம சும்மா பி அடிச்சு விடுறதுக்கு ஸ்பையை பார்த்து அடிச்சு விடலாம். சரியா? which are the following is correct about சர்க்காரிய கமிஷன்? கீழ்கண்டவர்கள் சர்க்காரிய ஆணையம் குறித்து சரியானதை தேர்ந்தெடு. இதுக்கப்புறம் நான் ஸ்கூல் புக்கை நிப்பாட்ட போறது இல்லை, ஏன்னா ஸ்கூல் புக்ல இருந்தா நான் கேட்டிருப்பேன். அதை நான் சாட்சியா நான் வேணா கொடுத்துறேன் தனியா உங்கள்கிட்ட. இது என்ன டக்குன்னு இப்ப இந்த என்ன மெத்தட்னு சொல்லிடுறேன். டோபமைன் கண்ட்ரோல். இது டோபமைன்னா நம்ம உடம்புக்குள்ள சுரக்கக்கூடிய மகிழ்ச்சி ஹார்மோன், அப்படி எமோஷன் ஹார்மோன். அதை கண்ட்ரோல் பண்ணணுமா? புரியலையே சார். இந்தா புரிய வைக்கிறேன், கவனிங்க. இந்த கேள்வியை கவனிங்க. கீழ்கண்டவர்கள் சர்க்காரிய ஆணையம் குறித்து சரியானதை தேர்ந்தெடு. கரெக்டா? மத்திய மாநில உறவுகளை சீரமைப்பதற்கு, அங்க தமிழ்ல பாருங்க இதே விஷயம், இதே தமிழ்ல இங்கிலீஷ்ல பாருங்க. இட் ஹஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ரிவ்யூ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். மத்திய மாநில அரசுகளை சீரமைப்பதற்கு
இங்க என்ன டோபமைன் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா, சரியா, அப்படியே போற போக்கில் அந்த 200 கேள்வி வர 3 மணி நேரத்தில் அடிக்கணுமா? இந்த கேள்வி எங்கிட்டாவது கடைசியில் இருந்துச்சுன்னா அப்படியே வேகமா சர்க்காரியா ஓகே ரைட்டு மத்திய மாநிலம் ஒன்று கரெக்டுப்பா போடுப்பா எங்கப்பா ஒன்று கரெக்டுப்பா ஆன்சர் ஒன்றும் கரெக்ட் இருக்கிறதா அடிக்கப்பா. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னப்பா 1983 அமைக்கப்படுது 2 கரெக்டுப்பா அப்படின்னு வேகமா போவீங்க. அதான் உங்க டோபமைன். ஆர்வ கோளாறுன்னு சொல்லலாம், இல்லைன்னா டோபமைன் சொல்லலாம். அட சர்க்காரியா நம்ம படிச்சோமே மத்திய மாநிலம்னு சொல்லிட்டு வந்துருச்சே போடு டிக்க. இங்கதான் சூழ்ச்சியே இருக்கு. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுக்கிறவங்க இது நான் எடுத்த கொஸ்டின் தான், சரியா? டோபமைனை கண்ட்ரோல் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. மத்திய மாநில உறவுகளை சீரமைப்பதற்கு தமிழக அரசாங்கம் இயற்றிய ஆணையம் இது. வச்சாங்கல்ல ட்விஸ்ட் கொஸ்டின் எடுத்தனால. சர்க்காரி ஆணையம் தமிழக அரசாங்கம் போட்டதா? ராஜமன்னார் ஓகே, சட்டநாதன் ஓகே, அம்பாசங்கர் ஓகே. இது எல்லாமே தமிழக அரசாங்கம் வெவ்வேறு விஷயத்துல போட்ட ஆணையங்கள். சர்க்கார் ஆணையம் தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டாங்களா? இந்திரா காந்தி 1983 247 பரிந்துரைகள். மாநிலங்களுக்கு இடையான கவுன்சில் அமைக்க வேண்டும் என்பது பரிந்துரை 1. ஸோ இது 3 கரெக்ட், இது தப்பு. ஸோ 2, 3, 4 இஸ் த ஆன்சர். முடிஞ்சா ஸோ 2, 3, 4 இஸ் த ஆன்சர். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் டோபமைன் கண்ட்ரோல். அதாவது நீங்க இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த மெத்தட் இந்த 5வது எதுக்காக சொல்றேன்னா, நீங்க கொஸ்டின் அடிச்சு போட்டு ஐயோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு அச்சுச்சோ வந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. இது தெரியாத கொஸ்டின் அடிக்கிற இதுக்காக சொல்ல வரல, தெரிஞ்ச கொஸ்டினை விட்டுட்டு வருவீங்க, தப்பா அடிச்சுட்டு வருவீங்க. அங்க சொல்ல வரேன் இந்த 5வது மெத்தடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. டோபமைனை கொஸ்டின் ஃபுல்லா ரீட் பண்ணுங்க, சூழ்ச்சியை பிடிங்க, ரிசர்ச் பண்ணுங்க. ஓ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுக்கிறவங்க இந்த மாதிரி சூழ்ச்சியை போட்டு என்ன பள்ளத்துல குளிய வைக்கிறீங்களா? உழுக மாட்டேன், பள்ளத்துல உழுக மாட்டேன். கொஸ்டின் எடுக்கிறவங்க நீங்க போய் அந்த நேரத்துல சொல்லணும். அட தப்பு, 2, 3, 4 தான் கரெக்ட். என்னையே கவுப்பீங்க டிஎன்பிஎஸ்சி 155 எடுத்துருவேன். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுக்கிறவங்க கவனிச்சுங்க, நல்லா எடுத்து விட்டுருவேன். தப்பு 2, 3, 4 கரெக்டாக போட்டு விடுங்க. ஓய்மால கரெக்ட் பண்ணுங்க, எனக்கு முடிஞ்சு போச்சு. சரியா? டோபமைன் கண்ட்ரோல். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே எல்லா கொஸ்டினும் 6ல இருந்து 9, 10 வரைக்கும் போட்டிருப்பேன். டீப் திங்கிங் மெத்தட். அதாவது இதுக்கப்புறம் எல்லா மெத்தடுக்கும் ஒரு ஸ்பெஷல் டைப் வைக்க போறது இல்லை. கொஞ்சம் நீங்க யோசிச்சு நிதானமா யோசிச்சாலே ஆன்சர் வந்துடும். சரியா? இல்லைன்னா டோபமைன் கண்ட்ரோல் பண்ணாலே போதும். பார்லிமெண்ட் கேன் ரெடியூஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை நாடாளுமன்றம் குறைக்க முடியும். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை நாடாளுமன்றம் தான் டிசைட் பண்ணும். ஆரம்பத்தில் 8 இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு 32, 33 ஓடுதுன்னா 34 ஓடுதுன்னா அதுக்கான நாடாளுமன்றம் தான் முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சரியா? ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஒர்க் அண்டர் த ப்ளஸ் ஆஃப் பிரசிடென்ட். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜனாதிபதியின் தயவில் வேலை செய்கின்றனர். தவறு. உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் இருக்கு, சுதந்திரமாக செயல்படலாம். அப்ப அவங்களோட யார் தயவில் ஒர்க் பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட் நினைச்சா மட்டும் தான் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸை நீக்க முடியும். அதுலயும் ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னா நிறைய இருக்கு. பிரசிடென்ட் நினைச்சாலும் நீக்க முடியாது. அப்பாயின்மெண்ட் பண்றதே கூட நீதிபதிகள் சொல்லி தான் அப்பாயின்மெண்ட் பண்றோம் கொலிஜியம் சிஸ்டம்ல. அப்ப நீக்கிறது மட்டும் எப்படி? அப்ப பிரசிடென்ட் தயவுல வேணா அமைச்சர்கள் வேலை செய்யலாம், மத்திய பிரதமர் வேலை செய்யலாம். இங்க மாநிலத்தில் கவர்னர் தயவுல முதல்வர் வேலை செய்யலாம், அமைச்சர்கள் வேலை செய்யலாம். ஆனா நீதிபதிகள் வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ 2வது தப்பு, 1 மட்டும் சரி இஸ் த ஆன்சர். திஸ் இஸ் நாட் அஸ் டீப் திங்கிங் மெத்தட். இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்களே. கீழ்கண்டவையில் ஆளுநரின் நீதி அதிகாரங்கள் யாவை? மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்கிறார். ஆமா, மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் அவர் தானே. அட்வொகேட் ஜெனரலா? சாரி, அப்பாயிண்ட்ஸ் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட். அதாவது அட்வொகேட் ஜெனரல் வரும், அது மாறி இருக்கு. அட்வொகேட் ஜெனரல் தான் வரும், நம்ம மாத்திருப்போம் இதுல. அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட், ஸ்டேட்டோட சட்ட ஆலோசகர். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர், இது கரெக்ட், தமிழ்ல கரெக்டா இருக்கு. 1 கரெக்ட் தான். அதுல இதுல ஹி அப்பாயிண்ட்ஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார். ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸை கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்றாரா? தப்பு தானே, பிரசிடென்ட் தானே, குடியரசுத் தலைவர் தானே. ஏன்னா இந்தியா ஃபுல்லாவே இன்டகிரேட்டட், ஒருங்கிணைந்த நீதிமன்றம். அப்ப குடியரசுத் தலைவர் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு, உயர்நீதிமன்ற ஜட்ஜி தான். ஏன்னா இன்டகிரேட்டட்ல, ஒருங்கிணைந்தல்ல. ஸோ 2 வராது. ஸோ 2 வராதுனாலே ஏ ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் தூக்கிடலாம். குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக மசோதாவை நிறுத்தி வைப்பது. He can reserve a bill for reconsideration. ஓகேவா முருகேசன்? He can reserve a bill for reconsideration. அதாவது குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்காக மசோதாவை நிறுத்தி வைப்பது. இது 3வது படிக்கிறப்போ உங்களுக்கு கரெக்ட் மாதிரி தெரியும். எவ்வளவு டைம்? ஓகே, இது 3வது படிக்கிறப்போ உங்களுக்கு கரெக்ட் மாதிரியே தெரியும். He can reserve a bill for reconsideration. சரியா? ஆனா நீங்க ஆமா ஒரு மசோதா வருதுன்னா ஆர்டிகல் 200 படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாமே, கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி 134
134 உங்களுக்கு அடிக்க தோணும். 134 134 அடிக்க தோணும். அங்கதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்க கேட்கிற கேள்வி என்னன்னா ஜுடிஷியல் பவர்ஸ், நீதி அதிகாரங்கள். டோபமைனை கண்ட்ரோல் பண்ணுங்க. நீதி அதிகாரங்கள் இது வந்து சட்ட அதிகாரங்கள். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறது சட்ட அதிகாரங்கள். கேள்வி என்ன? நீதி அதிகாரங்கள். இப்ப அப்பாயின்ஸ் சட்ட வழக்கறிஞர், வழக்கறிஞர்னா நீதி சம்பந்தப்பட்டது தானே. குற்றவாளிகளின் தண்டனையை குறைப்பதும் இது நீதி சம்பந்தப்பட்டது தானே. ஸோ 1-4 இஸ் த ஆன்சர். 1-4 he can commute or reprieve punishment. குற்றவாளிகள் தண்டனை குறைப்பது மற்றும் நிறுத்தி வைப்பது அது கவர்னர் கையில் இருக்கு. இது நீதி அதிகாரம். கேள்வி நீதி அதிகாரம் தான் கேட்கறாங்க, தவிர கவர்னரோட என்ன எல்லா அதிகாரமும் சொல்லுங்க கேட்கல. நீதி அதிகாரம் தான் கேட்கறாங்க. அப்ப இது கரெக்டா இருந்தா கூட இது சட்ட அதிகாரம். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம 8, 9, 10ன்னு சொல்லிட்டு ஒரு 3 கொஸ்டின். இது அப்படியே நான் பிடிஎஃப் கீழே நிப்பாட்டுறேன். இந்த 8, 9, 10 போட்டுட்டு என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. 8, 9, 10. சரியா? ஏன்னா டைம், ஏன்னா நீங்களே இது உங்களுக்கு 3 கொஸ்டின் உங்களுக்கு இது. சரியா? நீங்க வந்து ஆன்சர் சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடணும். சரியா? இந்த கொஸ்டின் 10வது கொஸ்டின், which are the following comes under agriculture policy. இந்த கொஸ்டின் எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா, விவசாய வேளாண் கொள்கையில் வருவது எது? இது எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் 10th எக்கனாமிக்ஸ்ல. சரியா? 9வது கொஸ்டின் 8வது 10வது நீங்க போட்டுருங்க. ஈஸி தான். இந்த பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன். சரியா? இதுக்கான பிடிஎஃப். ஃபுட் பாலிசி வரும், லேண்ட் ரிஃபார்ம் வரும், கோஆபரேட்டிவ் சொசைட்டி வரும், இரிகேஷன் பாலிசி வரும். இப்ப விவசாய வேளாண் கொள்கை இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தாலே ஏதோ வேற்று கொஸ்டின் மாதிரி நினைக்காதீங்க. ஏதோ பெரிய கொஸ்டின் போல பெரிய ஆள்லாம் எடுத்துருக்காங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. சிம்பிளா நினைங்க. அக்ரிகல்ச்சர்ங்கிற வார்த்தைக்கு இந்த 4 தொடர்புடையதா பாருங்க. தொடர்புடையதுதான். உணவு விவசாயம் தானே. நில சீரமைப்பு, அவன் நிலம் தேவை தானே விவசாயம் செய்யறதுக்கு. கூட்டுறவு சங்கம், கூட்டுறவு வங்கி தானே கடன் கொடுக்குது விவசாயிகளுக்கு. இரிகேஷன், நீர்ப்பாசங்கிறது விவசாயம் தான். அப்ப 4மே ஆன்சர், ஆல் ஆன்சர். ஸோ விவசாய கொள்கை கீழ் வந்தது எதுனா ஆல் ஆன்சர். சரியா? இந்த 8, 10 மட்டும் நீங்க போட்டுருங்க. ஏன்னா நான் நடத்திட்டே அப்படியே போயிட்டே இருப்பேன். ஆனால் நீங்க கரெக்டா சில பேர் ஃபாஸ்டா முடிங்க சார், 30 நிமிஷத்துல முடிங்க சார். அதுக்காக மற்றபடி நம்ம பாட்டுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிட்டே இருப்பேன்னு வச்சுங்களேன். ஓகே ரைட். ஸோ இதான் வந்து இந்த 10 கொஸ்டின் சொல்லிடுங்க. சரியா? ஆன்சரை 10 கொஸ்டின் மொத்தம் நிப்பாட்டிருக்கேன். ரைட்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பக்கா கிளியரா? ஸோ இந்த மெத்தடை திரும்ப இந்த வீடியோ திரும்ப போட்டு பாருங்க. அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இன்னொன்று சொல்லிடுறேன். நம்ம குரூப் 4க்கான மகா பேக் ஆஃபர் போட்டிருக்கோம். ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். அதாவது குரூப் 4க்கான ஆன்லைன் கிளாஸ் ஜூன் 9 வரைக்கும் போகுது. சரியா? அதை பத்தி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன். எப்படி நடக்கும் கிளாஸ், எப்படி டெஸ்ட் எழுதணும், எப்படி கிளாஸ் பார்க்கணும் அப்படிலாம் போட்டிருப்பேன். அந்த வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன். ஸோ இந்த பிடிஎஃப்பும் கீழே நிற்கும், அந்த வீடியோவும் கீழே நிற்கும். அதுக்கு ஆஃபர் வந்து குரூப் 4க்கு 1750 ரூபா, குரூப் 1 குரூப் 2 குரூப் 4க்கு 2500 ரூபா, 3 எக்ஸாம் சேர்த்து 2500 ரூபா. ஸோ இதெல்லாம் கொடுத்துருவோம். பிப்ரவரி 20 வரைக்கும் ஆஃபர். பிப்ரவரி 20 வரைக்கும் தான் ஆஃபர். ஆனால் நமக்கு 4 மாசம் தான் டைம் இருக்கு. சரியா? ஸோ அதனால் வந்து புதுசாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சொல்லிடுறேன். ஆஃபரில் சேர்றதுக்கு இந்த நம்பர் 9443844441 இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆன்லைன் கிளாஸில் எப்படி சேரணும்னா இந்த நம்பர் நோட் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 மகா பேக் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க. போதும். நம்ம கிளாஸில் சேர்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 மகா பேக்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? குரூப் 4க்கு மட்டும் சேர்த்துருவாங்க. சப்போஸ் 1 இயர் பேக்கேஜ் 2500னா ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎன்பிசி 1 இயர் பேக்னு மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த நம்பருக்கு. நம்ம அட்மின் உங்களை சேர்த்துருவாங்க. சரியா? ப்ரொசீஜர்லாம் முடிச்சதுக்கப்புறம் சேர்த்துருவாங்க. ஸோ குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் 1 இயருக்கு 2 பேக்கேஜ் இருக்கு. நம்ம ஆன்லைன் பேக்கேஜ் பிப்ரவரி 20 தான் லாஸ்ட் டேட் இந்த ஆஃபர். சரியா? கிளாஸ் வந்து ஆப்ல தான் நடக்கும். ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த 2 சேர்ந்து பண்ணுங்க. ஆப்லேயே வந்து கோர்ஸ் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. சரியா? ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது என்ன டேட் பிப்ரவரி 20 வரைக்கும் தான், அதுக்காக தான் சொன்னேன். ரைட்டா? ஓகே. எவ்வளோ முடிச்சிருக்கோம் பாருங்க. ஓகே. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 30 மினிட்ஸா? ஓகே 33னா 30 நிமிஷம் முடிச்சிட்டோம். சரி, 30 நிமிஷத்தில் ஒரு 6 மெத்தடு வெவ்வேறு விதமாக எப்படி ஆன்சர் பண்ணுறது. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து ஸ்கூல் புக்கை எப்படி அனலைஸ் பண்ணி படிக்கிறதுன்னு போட்டிருப்பேன். ஸ்டடி பிளானும் போட்டிருப்பேன். அதில் தனித்தனியாக எடுத்து பார்த்துக்குங்க. அதாவது நம்ம ஆன்லைன் கிளாஸ்க்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இந்த பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. 8வது 10வது போட்டு ஆப்ஷனில் போடுங்க ஆன்சர். இது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஆன்சர் என்னன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஏன்னா இந்த 120 நாட்கள் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு படிங்க. இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தெரியலனா கூட உங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. 30-20 அடிக்க முடியும்னு நினைச்சிட்டு படிங்க. அடிக்கலாம். சரியா? ஸோ இந்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.